ப்ரோ ஹாய் சிஸ்டர் பிரைஸ் லாட் லவ் பண்ணுங்க ப்ரோ லைஃப் நல்லா இருக்கும் சிஸ்டர் லவ் பண்ணுங்க டே என்னடா வர வர உன் டீச்சிங்கே சரியில்லை படம் டைலாக்லாம் தச்சுன்னு இருக்கேன் இல்லைங்க படத்துலேயே நம்ம பைபிளில் இருந்தால் அது டைலாக் வச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குற லவ் டோட்டலாக வேறு நீங்கள் இன்னைக்கு மாதிரி ஆண் பெண் பெண் ஆணை காதலிப்பதல்ல இன்னும் ஒரு சில அவலட்சணமான காரியங்களான இருக்குது மனிதர்கள் மேல் உள்ள நேசத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசவே இல்லை நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன் ஸோ இந்த லைஃப் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் என்னடா சொல்ற வார்த்தைக்குள்ள போடாதீங்களா நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன் சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்துல உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை. அவன் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? ஓகே, உங்களுடைய நேசம் ஆண் மேல பெண் மேல இல்ல வேற எதனா காரியங்கள் மேல இருக்கான்னு தெரியல, மனிதர்கள் மேல இருக்கான்னு தெரியல, ஆனா வேதத்தை நேசிங்க. வேதம் ஐயோ ரொம்ப சூப்பருங்க. ரீசெண்ட் டேஸில் ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ஓகே, ஒரு பீஸ்ஃபுல்லை உணர்றேன்னா அது காரணமே ஆண்டவரை முன்னாடி வச்சிடறேன். புட் காட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேதத்தை நேசிக்கிறேன். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டு உன்னை கொண்டு பெரிய காரியம் பண்ண போகிறேன், உன்னை அற்புதமாக நடத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன், நான் உன்னை வேறு லெவல் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை வேதம் டீச் பண்ணுது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுங்கள், காரியங்கள் வாய்க்கும், சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு நான் உனக்காக உயிரியே கொடுப்பேன், பாய் ஃப்ரெண்டு உனக்காக நான் அதை செய்வேன், ஒன்றும் செய்ய மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்க பாதியில். மனுஷனே அப்படி தான், ஏன்னா மனுஷனே போய் வேலை அதானே சொல்லுது. ஸோ அதனால் ப்ளீஸ் இது வரைக்கும் ஒரு அங்கலாய்ப்பு மத்தியில் கண்ணீர் கவலை கஷ்டம் ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். வேதத்தை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க, முதல்ல அவருக்கு இடத்த கொடுங்க, கர்த்தர் காரியங்களை மாற்றி வைப்பார். புரியுதா? புன திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியுதுனால இல்லைங்க கர்த்தருக்கு சொத்துறேன் மாமே நாள் இல்லையா? லவ் யூ.